கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நீங்களும் தீர்க்க தரிசனத்தை சொல்லலாம். நிறைய பேருக்கு சந்தேகம், வெறும் ஊழியக்காரங்களால் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இல்லை, இந்த மெசேஜ் ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாகும். உங்களாலும் தீர்க்க தரிசனத்தை உரைக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஆஃபீஸ் இருக்குது, 3 அலுவலகம். அதுக்குள்ளே 3 விதமான தீர்க்கதரிசிகள். ஒன்று, த பார்ன் ப்ராஃபிட், பிறக்க முன்னவே அவர்கள் தீர்க்கதரிசின்னு சொல்லி தேவன் அழைக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு எரேமியா 3ஆம் அதிகாரம் வசனம் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எரேமியா பிறக்கிறதுக்கு முன்னவே எரேமியா சொல்கிறாரு, நீ ஒரு தீர்க்கதரிசி. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 பார்த்தீங்கன்னா, அண்ணால் ஜெபிக்கிறார், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கூட அந்த பிள்ளையை நான் உனக்கே கொடுத்தாரு. அப்போ அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னவே ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு அழைக்கிறார், சாமியலே அப்படின்னு சொல்லி. 2வது ஆஃபீஸ், 2வது அலுவலகத்தில் த கால்ஸ் ப்ராஃபிட், தேவன் அழைக்கிறார் தீர்க்கதரிசி சொல்லி. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் வசனம் 14 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆமோஸ் நீ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுமே அதுக்கு உடனே ஆமோஸ் இல்லை ஆண்டவர், நான் தீர்க்கதரிசி கிடையாது ஆண்டவர். அவன் ஏன் ஆண்டவர் ஆமோஸை தீர்க்கதரிசி அழைக்கிறார்னா, ஆமோஸுடைய ஆவிக்குறி தகவல் ஸ்பெஷல் ஃபாதர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதனால் ஆமோஸும் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு மோசே பிறக்கும் போது தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் மோசை ஆண்டவர் என்ன அழைக்கிறாரு, மோசை நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ போ எகிப்தில் என் பிள்ளைங்க அடிமையில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை விடுதலை பண்ணி கொண்டு வா சொல்றாரு. அப்போ மோசை பிறக்கிறது முன்னவே தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் மோசை அழைக்கிறார். He calls a prophet. 3வது, உருவாக்குற தீர்க்கதரிசி. He made a prophet. 3வது ஆஃபீஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஆஃபீஸில் எலியா தீர்க்கதரிசியோடு எலிஷா இருந்தார். அதனால் எலியா எப்படி உரைக்கிறாரோ தீர்க்கதரிசி, அதே போல் எலிஷா உரைக்கிறார். அதனால் மற்றவங்க சொல்கிறாங்க, எலியாவுடைய ஆவி எலிஷா கோயில் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலியா இருந்த அந்த தீர்க்கதரிசியாக இருந்த எலியா, அவர் சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் எலிஷா வாசம் பண்ணதுனால, இப்போ அந்த அட்மாஸ்பியரில் அவர் மேலேயும் அந்த ஆவி வந்ததுனால அவருக்கும் தீர்க்கதரிசனத்தை உரைக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பேர் தான் இம்பாக்டேஷன். சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு அவன் தலைக்கு மேலே கை வச்சு இம்பாக்டேஷன், நீயும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி. இந்த 3 விதமான ஆஃபீஸ், 3 அலுவலகம். அதுதான் பார்ன் ப்ராஃபிட், கால்ட் ப்ராஃபிட், மேட் ப்ராஃபிட். இப்போ ஒரு கேள்வி, நான் தீர்க்கதரிசனத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். நான் 3 ஆஃபீஸில் இல்லையே, பிறக்கிறதுக்கு முன்னே நான் தீர்க்கதரிசி இல்லையே, அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை தீர்க்கதரிசின்னு அழைக்கலையே, 3வது என்னை உருவாக்கலையே, கவலைப்படாதீங்க. பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, the spirit of prophecy, தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஆவி, அது எல்லாருக்கும் தேவன் வச்சிருக்கிறாரா. அப்போ உங்களால பேச முடியும், தீர்க்கதரிசனத்தை சொல்ல முடியும். இது இந்த கால் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அழைக்கப்பட்டது. அதில் 3 டைமென்ஷன் இருக்குது, 3 பரிமாணங்கள். 1, நான் எப்படிங்க தீர்க்கதரிசன ஆவி எனக்குள்ள தேவன் வச்சிருக்காரு சொல்றீங்க, அதை எப்படிங்க நான் பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சவுல், அந்த சவுல் பிறக்கிறது முன்னே தீர்க்கதரிசி இல்லை. அது மட்டும் இல்லை, தேவன் தீர்க்கதரிசியும் அழைக்கலை, உருவாக்கவும் படல தீர்க்கதரிசியா. அந்த 3 ஆஃபீஸ்லையும் சவுல் இல்லை. ஆனால் சவுல் உனக்கு காணாமல் போனது, அதை தேடத்தான், அதை கண்டுபிடிக்கத்தான் தன் சாமுவேல் தீர்க்கதரிசியை மீட் பண்ண போறார். அங்கே போனாக்கா வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் சொல்லுது, சாமுவேலோடு பேசும்போது, அந்த சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால அந்த வளிமண்டலத்தில் அந்த அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியரில் இந்த சவுல் போனதுனால அந்த அட்மாஸ்பியரில் இருந்த தீர்க்கதரிசனமும் ஆவி சவுலுக்குள்ள வந்தது. வசனம் சொல்லுது, இரவு பகலும் வஸ்திரம் இல்லாமல் அவனும் தீர்க்கதரிசனத்தை உரைத்தான் சவுல். அதனால சாமுவேல் சுற்றி இருக்கிற சிறிய தீர்க்கதரிசியை சொல்றாங்க, சாமுவேலை பார்த்து, தீர்க்கதரிசியே, இந்த சவுலும் எங்களில் ஒருத்தனா இருக்கிறான், அவனும் எங்களை மாதிரியே தீர்க்கதரிசனம் சொல்றான். அப்படின்னா இந்த தீர்க்கதரிசன ஆவி இருக்குது இல்லைங்களா, த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, பர்டிகுலர் டைம் மட்டும் தான் அது வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் அது போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள். 1 நாளாகவும்
20வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு விரோதமாய் தன் படையெடுத்து வராங்க சத்துருகள். ராஜா உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவர் செபிக்கிறார். ஜபம் பண்ணும்போது ராஜா கிட்டே ஒருத்தர் இருப்பான், யெகாசியேல். இப்போ அந்த தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஆவி யெகாசியேல் மேலே வந்ததுன்னு இப்போ யெகாசியேல் வந்து தீர்க்கதரிசனத்தை ராஜாவுக்கு சொல்றாரு. யோசபாத் ராஜாவுக்கு, பயப்படாத ராஜாவே, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லியிருந்தேனே, அந்த ஆவி மறுபடியும் வெளியே போயிடுச்சு. அப்போ தீர்க்கதரிசன ஆவி என்பது எப்படி தெரியுங்களாங்க? த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி. அது வரும், பர்டிகுலர் டைம் அது சொல்ல வைக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். இப்போ சர்ச் சர்வீஸ்க்கு போறீங்க, சண்டே சர்வீஸில் உன்னுடைய ஊழியர் தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊழியர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், சபைக்குள்ளே வந்ததுமே அது இருக்கிற அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிடும், அந்த வழிமண்டலம். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் உட்காரும் போது, அந்த ஆராதனை பண்ணும்போது, அந்த தேவனை நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி அந்த அட்மாஸ்பியரில் இருக்குது இல்லையா, அந்த ஆவி தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஆவி அது யாராவது ஒருத்தருக்குள்ளே இல்லை, 10 பேருக்குள்ளே 20 பேருக்குள்ளே அவங்களுக்குள்ள அதை உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சபையில் தீர்க்கதரிசனத்தை உரைப்பாங்க. அது உரைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஊழியக்காரோடு நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஆவியை பெற்றுக்கொள்றீங்க, அந்த ஆவியை நீங்களும் தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது அதிகாரம் 19வது அதிகாரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சாமுவேல் கிட்ட சவுல் போகிறாரு. சவுல் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததுனால சாமுவேல் சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரில் இந்த சவுல் போய் நின்றதுமே, அந்த ஆவி சவுல் மேலே வந்ததுமே சவுலும் தீர்க்கதரிசனத்தை உரைத்தார். வேதவசனமும் அதுக்கு தெளிவாக சொல்லுது. ரெண்டாவது டைமென்ஷன்னா இப்போ நம்ம முதல் பார்த்தது இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி, தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஆவி. ரெண்டாவது பரிமாணங்கள் வந்து த கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி, வரங்கள்னு சொன்னாங்க, தீர்க்கதரிசன வரங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தீர்க்கதரிசியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த தீர்க்கதரிசன வரம் யாருக்குள்ள இது இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் இந்த வரம் இருக்கும். எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷம் சொல்கிறோம், அவங்களுக்குள்ளேயும் இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி இருக்கும். ஏன் பாஸ்டர்களுக்குள்ள இருக்கும், டீச்சர்களுக்குள்ள இருக்கும். அவங்களாம் வந்து ஏன் சில ஊழியக்காரர்கள் தெய்வம் அழைக்கிறாரு, அவங்களுக்குள்ளேயும் அந்த வரங்கள் இருக்கும். அதனால நீங்கள் தீர்க்கதரிசனத்தை அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த தீர்க்கதரிசனம் ஆவினால சொல்ல, தீர்க்கதரிசனம் வரங்கள்னால சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்தை பாருங்கள், நீங்கள் பான் ப்ராஃபிட் பிறக்கிறதுக்கு முன்னவே நீங்கள் தீர்க்கதரிசி தேவன் அழைக்கல. ரெண்டாவது கால் ப்ராஃபிட், உங்களை தேவன் நீ ஒரு தீர்க்கதரிசின்னு அழைக்கல. மூணாவது உருவாக்கின தீர்க்கதரிசி, மேட் ப்ராஃபிட், உங்களை யாரையும் உருவாக்கல. இதில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி இருக்குது, த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி இருக்குது. ஆனால் அந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி இருக்குது இல்லையா, வரங்கள் தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற வரங்கள், இது வந்து என்ன பண்ணணும்னா டீட்டெயிலாக ரிவீல் பண்ணணும், ஒருத்தரை பற்றி அப்படியே டீட்டெயிலாக சொல்லும். ஒரு உதாரணத்துக்கு இந்த வரம் யாருக்கு தேவன் கொடுக்குறாருன்னா, ரோமர் 12வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, த அக்கார்டிங் டு த கிரேஸ், அவங்களுக்கு கிருபை எவ்வளவு அவங்ககிட்ட இருக்குதோ அந்த கிருபை தகுதாக தான் இந்த வரத்தை தேவன் கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஆண்டவர் இந்த வரத்தை கொடுக்குறாரு. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 5வது வசனத்துல, உங்களை எல்லாரும் விட நான் தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர்கிட்டயும் அந்த தீர்க்கதரிசனம் வரம் இருக்குது. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவர் தாயின் கருவிலே இருக்கும் முன்னவே தீர்க்கதரிசின்னு அழைக்கல. தேவன் வந்து டேரக்டாக பவுல் நீ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அழைக்கல. மூணாவது தீர்க்கதரிசியாக அவன் உருவாக்கப்படல பவுல். ஆனால் இந்த வரம் பவுலுக்குள்ளே இருந்ததுக்காக பவுலுக்குள்ள அந்த கிருவை அதிகமாக இருந்தது. அந்த கிருவை அதிகமாக உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக ஆண்டவர் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு கிஃப்ட்டு எப்படி கிடைக்கும் உங்களோட கிருவை பொறுத்து தான். அதெல்லாம் வசனம் சொல்லி கிருவை மேலே கிருவை, அந்த இருக்கிற கிருவையில் இன்னும் அது அதிகமாகணும், அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். அது எப்படின்னு ஆகணும்னாக்கா நிறைய சத்தியத்தை கேட்கணும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும், நிறைய கிறிஸ்டின் சாங்ஸுங்களை கேட்கணும், உலகம் உள்ளபடி போகக்கூடாது, உலகத்தாரோடு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபரா தீர்க்கதரிசனத்தை உரைத்தார். இப்போ 3வது டைமென்ஷன், 3rd டைமென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிஃப்ட் ஆஃப் ப்ராபஸியில் சில கிஃப்ட் ஆஃப் ப்ராபஸி வந்து எப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு வாரத்தை ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா அவங்களால வந்து ஃபாஸ்டிங் எடுக்க தேவையில்லை, அவங்களால ஜபம் பண்ண கூட தேவையில்லை. அந்த கிஃப்டாக அது எப்பயுமே அது ஆப்ரேட் ஆகும். ஆனால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி இருப்பாரு, ஆவி தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார். அது வந்து ஊழியக்காரோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள வரும், நீங்களும் தீர்க்கதரிசனம் சொல்லி அது மறுபடியும் அது போயிடும். ஒரு உதாரணத்துக்கு 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் வசனம் 1 பார்த்தீங்கன்னா, எலியா
நாளைக்கு இதே நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார், பஞ்ச காலம் ஆரம்பிச்சு. அதே போல் பஞ்சம் ஏன் எரமியாவும் தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறார், சாமியலும் தீர்க்கதரிசனம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இவங்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்காங்க. இட்ஸ் அ 3 ஆஃபீஸ். இப்போ தான் சொன்ன 3 அலுவலகம். பிறக்கிறதுக்கு முன்னாடி பான் ப்ராஃபிட்டு, பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் நீ ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறார், த கால் ப்ராஃபிட்ஸ். 2வது தேவன் நீ ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறார். 3வது த மெயின் ப்ராஃபிட் அப்படின்னா உருவாக்குறாரு, கை வச்சு பார்ட்டேஷன் பண்ணி நீ ஒரு தீர்க்கதரிசின்னு. பட் இவங்களும் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல கேளுங்க. என்ன ஆகுமோ 11வது அதிகாரம் வசனம் 16லேருந்து 25வது வசனம் வரைக்கும், உபாகமம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துலேருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மோசையே உன்னோடு இருந்து 70 பேர் தீர்க்கதரிசனத்தை சொல்கிறாங்க, ஆனால் உன்ன மாதிரியே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மோசை கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மோசை என்ன சொல்கிறாங்க, என்னோட ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது, அதனால தான் 70 பேர் தீர்க்கதரிசனம். அப்படின்னா பரிசுத்த ஆவியால் டிவைட் பண்ண முடியாது, ஆனால் மோசை நமக்குள்ளே இருக்கிற ஆவி நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ மோசைக்குள்ளே இருந்த மோசையை உரைக்கிற அந்த தீர்க்கதரிசனம் இப்போ 70 பேர் அதே போல் உரைக்கிறாங்க. அந்த 70 அப்படின்னாக்கா மனுஷனுடைய ஆயுசு பைபிள்ங்கிறபடி 70. அதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா அது அப்பா கொடுத்த பிச்சுன்னு சொல்லலாம், அதோட கிருவின்னு சொல்லலாம். பாருங்கள், உங்களாலையும் தீர்க்கதரிசனத்தை உரைக்க முடியும். ஒருவேளை நான் ஆண்டவரை அந்த ஆஃபீஸ் 3 ஆஃபீஸ் 3 அலுவலகத்தில் நான் இல்லை, என் தேவ தாயின் கருவில் முன்னே தீர்க்கதரிசனம் அடிக்கல, நான் ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்பட்டு வந்து என் தீர்க்கதரிசனம் ஒரு கூப்பிடல. 3வது எந்த ஊழியக்கார என் தலைமையில் இம்பாக்டேஷன் பண்ணி நீங்கள் ஒரு தீர்க்கதரிசனம் அடிக்கல. கவலைப்படாதீங்க. ஒரு பாஸ்டர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் அவங்களால உருவாக்க முடியும். அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ளே செயல்பட நீங்கள் தீர்க்கதரிசனத்தை உரைக்கலாம். இன்னொன்று எப்படி தீர்க்கதரிசனம் உரைக்கலாம்னா, வரம் உங்களோட கிருபை தக்கதாக தான் தேவன். உங்கள் மேலே எவ்வளோ கிருபை இருக்குதோ அதுக்கு தகுதாக தேவன் உங்களுக்கு அந்த வரத்தை அவர் கொடுப்பாரு. அதனால இப்போ கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி, இப்போ தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற அந்த வரம் இருக்குதுன்னா அவங்க வந்து ஃபாஸ்டிங் எடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு எந்த பாஸ்டோட அட்மாஸ்பியர் இருக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க எங்கே போனாலும் அவங்களால டீட்டெயிலாக எல்லாரை பற்றியும் சொல்ல முடியும், பேரை சொல்ல முடியும், அவங்க டேட்டா பற்றி சொல்ல முடியும், அவங்க சுற்றி என்ன நடக்குது எல்லாத்தையும் அவங்களால சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆபிரகாமுக்கே தெரியாது. ஆபிரகாம் இது வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தவர் யாரை பற்றியும் டீட்டெயிலாக சொன்னதில்லை, ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது, அவங்க சுற்றி நான் தீர்க்கதரிசி உரைத்தது கிடையாது. ஆனால் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி பைபிளில் சொல்லுது. ஆனால் ஏன் ஆபிரகாம்னால டீட்டெயிலாக சொல்ல முடியும், மற்றவங்க குறித்து ஏன் சொல்ல முடியலன்னா காரணம் என்னன்னா 2 இல்லை. தீர்க்கதரிசனம் வரத்தில் 2 இருக்கணும். ஒன்று ஞானம், இன்னொன்று நாலேஜ். அப்படின்னா அறிவு, விஸ்டம் அண்ட் நாலேஜ். இது 2ம் இருந்தால் தான் அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ தான் ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க பேர் சொல்ல முடியும், அவங்க டேட்டா சொல்லணும், அவங்க சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயிலும் அவங்களால சொல்ல முடியும். அதனால தான் ஆபிரகாம் கிட்ட அந்த நாலேஜ் இல்லாதனால, அந்த விஸ்டம் இல்லாதனால ஆபிரகாம் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியும். ஆனால் வெறும் பேருக்கு மட்டும் தீர்க்கதரிசி. மார்க் 2வது அதிகாரத்தில் மனுஷனுடைய இருதயத்தை தேவன் படிச்சிருக்கிறாரா, ஆராய்ந்திருக்கிறாரா. தேவனுக்கு தெரியும் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு. அப்படின்னா 3 விதமான தீர்க்கதரிசி. தேர்ஸ் த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். அப்படின்னா 3 ஆஃபீஸஸ் சொல்லலாம், 3 அலுவலகம். அடுத்தது 3 டைமென்ஷன் சொல்லி கொடுத்துருக்கிற 3 பரிமாணங்கள். இப்போ கவனிங்க, உங்களாலையும் தீர்க்கதரிசனத்தை உரைக்க முடியும். அது எப்படி, எனக்கு வர இல்லையே, நான் எப்படி உரைக்கிறேன்னா, இப்போ ஒரு ஊழியக்கார் தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னா அந்த ஊழியக்காரோட நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பயபக்தியோடு கடவுளை எப்படி பயப்படுறீங்களோ அதே போல் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர் தீர்க்கதரிசிக்கிட்ட, ஒரு அப்போஸ்தலர்கிட்ட, ஒரு எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர்கிட்ட நீங்கள் அப்படி கீழ்ப்படிங்கன்னா அவங்க தீர்க்கதரிசனத்தை உரைக்கிறாங்கன்னா அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஆவி உங்களுக்குள்ளே வந்துடும். அது உங்களுக்குள்ள வந்ததுமே அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுவீங்க, நீங்கள் தீர்க்கதரிசனத்தை உரைக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் வரும், அது சடனாக போயிடும். ஆனால் ஆவின் வரங்கள் அப்படி கிடையாது. கிருபை உங்களுக்குள் இருக்குதா, அது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த கிருபையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதிகமாக்கும் போது அந்த வரங்கள் தேவனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு ஃபாஸ்டிங் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் போய் நீங்களே அந்த வரம் அப்படியே ஆப்ரேட் ஆகும். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தை மூலமாக உங்களை எல்லாரும் தொட்டு இருப்பார். உங்களுக்கு ஒரு தெளிவான உங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்துருப்பார். நான் விசுவாசிக்கிறேங்க. ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் நான் 2வது பார்ட்டில் நான் உங்களுக்கு போட போகிறேன். அந்த 2வது பார்ட்டில் நிறைய விஷயங்களை ஆவியானவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.